ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ஃபிளாட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மெட்டிக்ஸ் சேனலில் 1967 ஆண்டு வெளியிடப்பட்ட பக்ரா டேம் என்ற ஸ்டாம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பக்ரா டேம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஓடுற சட்லஜ் ஆற்றில் பிலஸ்பூர் என்ற ஊரில் பக்ரா என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த டேமோட ரிசர்வாயர் பேர் பார்த்தீங்கன்னா கோபிந்த் சாகர். இது 90 கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் 9.34 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி கொண்டுள்ளது. இதுதான் இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய ரிசர்வாயர் கொண்டுள்ளது. இந்த பக்ரா டேம் தான் ஏசியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் டேம். இந்த பக்ரா டேம் உலகத்தில் உள்ள ஹையஸ்ட் கிராவிட்டி டேம்குள்ள ஒன்று. இந்த பக்ரா டேம் 2 மலைக்கு சென்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த பக்ரா டேமை தான் நம்மளுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு நியூ டெம்பிள் ஆஃப் ரிசர்ஜென்ட் இந்தியா என்று புகழ்ந்திருக்காரு. இந்த பக்ரா டேம்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பக்ரா டேம் பக்கத்துல இருக்க நங்கல் டேமையும் சேர்த்து சில பேர் பக்ரா நங்கல் டேம் என்று கூறுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாம்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டாம்ப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாம்ப் ஒரு டெஃபினேட்டிவ் டைப் ஆஃப் ஸ்டாம்ப். இந்த ஸ்டாம்ப் டெஃபினேட்டிவ் சீரீஸ் 1965 to 1975 வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா 15th மார்ச் 1967 அப்போ வெளியிட்டாங்க. இந்த ஸ்டாம்பில் இருக்க மெயின் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் மற்றும் கிரே வைலட். இந்த ஸ்டாம்போட டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 5 rupees. அது நீங்கள் ரைட் பாட்டம் எண்டில் பார்க்கலாம். இந்த ஸ்டாம்பை இந்தியாவில் இருக்க இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் நாசிக்கில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாம்போட பிரிண்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிரேவரி பிரிண்டிங் ப்ராசஸ். இந்த ஃபோட்டோகிரேவரி பிரிண்டிங் ப்ராசஸை பற்றி நம்ம தாத்தியா தோப்பே வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாத்தியா தோப்பே வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாம்ப் 41 மில்லிமீட்டர் லென்த் மற்றும் 23 மில்லிமீட்டர் பிரெத் கொண்டுள்ளது. இந்த ஸ்டாம்போட பெர்ஃபரேஷன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 14.5 into 14. பெர்ஃபரேஷன் காம்பினேஷனை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாத்தியா தோப்பே வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாம்போட வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசோகன் கேபிட்டல். இது நீங்கள் கேபிட்டல் ஹெட்ஸ் டு லெஃப்டில் பார்க்கலாம். இந்த ஸ்டாம்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்ரா டேம் என்று லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் மற்றும் ஹிந்தியில் பக்ரா டேம் என்று ரைட் சைடில் பார்க்கலாம். நீங்கள் கீழே பாரத் இந்தியான்னு போட்டு சைட்வேஸில் கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கு பார்த்துக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட ஸ்டாம்பில் இந்த டிசைன் இருக்காது. இது கொஞ்சம் ஓல்டாக ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்னால இந்த டிசைன் இருக்கு. இந்த ஸ்டாம்பை 1967 அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பக்ரா டேமை பற்றி 3 ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாம்புக்கு முன்னாடி ஒரு பக்ரா டேம் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் 2013 அப்போ இந்த பக்ரா டேமுடைய 50வது ஆண்டை கொண்டாடுறதுக்கு ஒரு ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக மொத்தம் இந்த பக்ரா டேமை பற்றியே 3 ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீதி 2 ஸ்டாம்பை பற்றி நம்ம பின்னர் வரும் காலத்தில் வீடியோவை பார்க்கலாம். இந்த பக்ரா டேமோட ஸ்டாம்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 4500 வரைக்கும் வேரி ஆகும். ஏன்னா இந்த ஸ்டாம்போட வேல்யூ கூட. ஏன்னா இது கம்மியான காப்பீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இது ரொம்ப எர்லியர் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாம்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டாம்ப் சீல் பண்ணியிருக்கா இல்லையா மற்றும் இதோட கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோவை பார்க்க நீங்கள் இந்தியன் ஃபிளாட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன்ல ஆல் என்ற பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you friends for watching this video.